Harry Potter and the Deathly Hallows Chapter 28 Part 1 The Missing Mirror. ஹாரியோட கால் பாதம் இப்போ தரையை டச் பண்ணுமா என்னன்னு பார்த்தா இப்போ அவங்க ஹாக்ஸ்மேடில் இருக்கிற அந்த ஹை ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டுருப்பாங்க. ரெண்டு பக்கமும் இருக்கிற கடைகள்லாம் நல்லா இருட்டாக இருக்கும். இந்த கிராமத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மலையோட அவுட்லைன் நல்லா கருப்பாக இவங்களுக்கு தெரியும். ஹாக்வர்ட்ஸ்க்கு போகிற ரோடும் இவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்குமா. 3 Broomsticks கடைக்குள்ள இருந்து ஜன்னல் வழியாக லைட்டாக வெளிச்சம் வெளியில் வந்துட்டு இருக்கும். ஹாரிக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பலவீனமாக இருந்த டம்பிள்டோரை இதே இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது ஹாரிக்கு இப்போ ஞாபகம் வருமா. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் இப்போ வலிக்கும். இங்கே வந்து லேண்ட் ஆகி ரான் அண்ட் ஹெர்மோனியோட கையை அவன் லைட்டாக தான் விடுவான். அடுத்த செகண்டே அவங்க ஃபுல்லாக வால்டமோர்ட் பயங்கரமாக கத்துற சத்தம் இவன் காதில் பயங்கரமாக கேட்டுட்ருக்கோம். கப்பை இவங்க திருடிட்டாங்கன்னு அவன் ரியலைஸ் பண்ண உடனே பயங்கரமாக அவன் கோவத்தில் கத்துவான்ல, அதே மாதிரியே இப்போ கத்துவான். இவங்க 3 பேரும் இங்கே வந்தது தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் கத்துறான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அடுத்த செகண்டே 3 Broomsticks கடையிலேருந்து வேகமாக வெளியில் ஆட்கள் ஓடி வந்துட்டு இருப்பாங்களா. என்னன்னு பார்த்தா ஹூடு போட்டுட்டு டெத் ஈட்டர்ஸ் பயங்கர ஸ்பீடாக உள்ளேருந்து வெளியில் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட மந்திரக்கோலெல்லாம் முன்னாடி நீட்டிட்டு ரான் அவனோட மந்திரக்கோலை உயர்த்த போவானா. ஆனால் ஹாரி ரானோட கையை பிடிச்சிருவான். அங்கே ஸ்டன் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய ஆட்கள் இப்போ இருக்காங்க. அப்படியே இவங்க ஸ்டன்னிங் ஷாமை யூஸ் பண்ணாலும் இவங்க இருக்கிற பொசிஷனில் காட்டி கொடுத்துரும். அதுலேருந்து ஒன் ஆஃப் த டெத் ஈட்டர் பயங்கரமாக அவனோட மந்திரக்கோலை ஆட்டி ஆக்கியோ க்ளோக் அப்படின்னு கத்துவானா. ஹாரி டக்குன்னு அவனோட க்ளோக்கை பிடிச்சிப்பான். ஆனால் அந்த க்ளோக் இவங்க மேலேருந்து மூவே ஆகாது. விச் மீன்ஸ் அவன் போட்ட சம்மனிங் சாம் இந்த க்ளோக்கில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போது மேலே நீ மூடிட்டு வரலையா பாட்டர் அப்படின்னு அந்த சாம் போட்ட டெத் ஈட்டர் இப்போ கத்திட்டு இருப்பானா. எல்லாரும் பிரிஞ்சு போங்க, அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான். அங்கேருந்து 6 டெத் ஈட்டர்ஸ் ஹாரி ரான் அண்ட் ஹெர்மோயினி இருக்கிற இடத்த பார்த்து வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாங்களா. ஜஸ்ட்டு ஒரு இன்ச்சில் தான் இவங்க 3 பேரையும் மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டக்குன்னு இவங்க 3 பேரும் அமைதியாக பின்னாடி நகண்டு வந்துடுவாங்க. இவங்க 3 பேரும் இருட்டிலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த பக்கமும் இந்த பக்கமும் டெத் ஈட்டர்ஸ் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற சத்தம் இவங்களுக்கு நல்லா கேட்டுட்ருக்கும். அவங்களோட மந்திரக்கோல்ல இருந்தும் வெளிச்சம் வரும்ல, அதுவும் இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போவே நம்ம டிஸப்பரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்குமா. நீ இங்கே தான் இருக்கன்னு எங்களுக்கு தெரியும் பாட்டர், உன்னால் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, நாங்கள் ஈஸியாக உன்னை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு டெத் ஈட்டர் அங்கே கத்திக்கிட்டு இருப்பானா. இப்போது அவங்க நமக்காக ரெடியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு ஹாரி ரொம்ப அமைதியாக இப்போ சொல்லிட்டு இருப்பான். நம்ம இங்கே வந்தோம்னா அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெல் போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து போகாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹாரி ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு இருப்பானா. டிமெண்டர்ஸை கூப்பிடுவோமா அப்படின்னு அங்கேருந்து இன்னொன்று டெத் ஈட்டர் இப்போ கத்திட்டு இருப்பான். அதுங்க வந்துச்சுன்னா ஈஸியாக இவனை கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. அந்த பாட்டரை டார்க் லார்டு தான் கொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு இன்னொன்று டெத் ஈட்டர் இப்போ சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் டிமெண்டர்ஸ் ஒன்றும் அவனை கொல்லாதுங்கள. டார்க் லார்டுக்கு பாட்டரோட லைஃப் தானே வேணும், அவனோட ஆன்மா இல்லைல்ல. அந்த டிமெண்டர்ஸ் ஃபஸ்ட்டு அவனை கிஸ் பண்ணிருச்சுங்கன்னா அவனை கொல்றதுலாம் ரொம்ப ஈஸியாயிரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இந்த டிமெண்டர்ஸ் கிஸ் பற்றி கிளியராக லூபின் ஹாரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு பிரிசனர் ஆஃப் அஸ்கபன் புக்கில். அந்த விஷயம் கூட நம்ம போட்டிருக்க வீடியோவில் இருக்குது, நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில். ஏதாச்சும் உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த டெத் ஈட்டர் அப்படி சொன்ன உடனே அங்கே சுற்றி இருந்த மிச்ச டெத் ஈட்டர்ஸ்லாம் ஓகேன்னு ஒத்துக்கிற மாதிரி சத்தம் ஹாரிக்கு இப்போ கேட்டுட்ருக்குமா. ஹாரிக்கு இப்போ பயம் உச்சக்கட்டத்தில் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா டிமெண்டர்ஸ் இங்கே வந்துச்சுங்கன்னா அதுங்களை ரிப்பல் பண்ணுறதுக்கு ஹாரி பேட்ரோனஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் அவன் அதை போட்டானா இவன் இங்கே தான் இருக்கான்னு அந்த இவன் இருக்கிற இடத்த வந்து காட்டி கொடுத்துருவான். அது ஹாரி நம்ம இங்கேருந்து டிஸப்பரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஹெர்மோயினி குசுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்குமா. ஹெர்மோயினி அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ரொம்ப அன்நேச்சுரலாக கோல்டாக ஆரம்பிச்சிருமா. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே ரொம்ப அப்படியே கோல்டாக ஆரம்பிச்சிடும். அங்கே ஆல்ரெடி கொஞ்சம் தான் வெளிச்சமே இருக்கும். மேலே நட்சத்திரங்கள்லேருந்து கொஞ்சமாக வெளிச்சம் வந்துட்டுருக்குமா. அது கூட இப்போ கம்ப்ளீட்டாக இருட்டாயிரும். ரொம்ப அப்படியே இருட்டாயிரும், பிச் பிளாக் ஆயிரும் அந்த இடமே. ஹெர்மோயினி ஹாரியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்குமா. இப்போ இவங்க 3 பேரும் நின்ன இடத்துலேயே அப்படியே டேர்ன் ஆவாங்களா. ஆனால் அங்கே எதுவுமே நடக்காது. அங்கேருந்து இவங்க 3 பேர்னாலையும் டிஸப்பரேட்டே பண்ண முடியாது. டெத் ஈட்டர்ஸ் அதுக்கும் கரெக்டாக ஏதோ சாம்ஸை போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஃபுல்லாக இப்போ ரொம்ப கோல்ட் ஆகிட்ருக்கும். ஹாரியோட ஃப்ளஷ் வரைக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா டீப்பாக அந்த கோல்டு போயிட்டுருக்கும். அவனும் ரானும் ஹெர்மோயினியும் அந்த சைட் ஸ்ட்ரீட்டில் அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டுருப்பாங்க. ரொம்ப அமைதியாக எந்த ஒரு சத்தமும் போடாமல் அங்கே இருக்கிற செவர்கள் அப்படியே ஒட்டியே பின்னாடி நடந்து வந்துட்டுருப்பாங்களா. அப்போது கரெக்டாக அந்த பக்கம் இருந்து
ஒரு 10-11 டிமெண்டர்ஸ் கிளைட் ஆகி வந்துட்டு இருக்குங்களா. நம்ம பயப்படுற அந்த சென்ஸ் அதுங்கனால ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பான். ஏன்னா அதுங்க இப்போ நல்ல வேகமாக வந்துட்டு இருக்குங்க. ஹாரி அப்போ அவனோட மந்திரக்கோலை உயர்த்திடுவான். ஏன்னா டிமெண்டர்ஸ் கிஸ் பண்ணிச்சுங்கன்னா என்ன ஆகும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவன் இப்போது ஃபுல்லாக ரான் அண்ட் ஹெர்மியோனியை பற்றி மட்டும் நல்லா அவனோட மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு எக்ஸ்பெக்டோ பெட்ரோனம் அப்படின்னு சொல்லுவானா. குசு குசுன்னு தான் சொல்லுவான் ரொம்ப அமைதியாக. அவனோட மந்திரக்கோளோட டிப்பில் இருந்து இப்போ நல்ல சில்வராக இருக்கிற ஸ்டாக் வெளியில் வந்துடும். அதாவது ஆண் மான், மிகப்பெரிய கொம்பு வச்சுருக்கும்ல அந்த ஆண் மான். அந்த டிமெண்டர்ஸ்லாம் இப்போ செதறி பின்னாடி போக ஆரம்பிச்சிடுங்களா. தூரத்துலேருந்து எதையோ ஜெயிச்சிட்ட மாதிரி பயங்கரமாக அந்த டெத் ஈட்டர்ஸ் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவன் அங்கே தான் இருக்கான், அவன் அந்த பக்கம் தான் இருக்கான், அவனோட பேட்ரோனஸை நான் பார்த்துட்டேன், அது ஸ்டாக் தான் அப்படின்னு அவங்க பயங்கரமாக அவன் அதில் ஒரு டெத் ஈட்டர் கத்திட்டு இருப்பானா. அந்த டிமெண்டர்ஸ்லாம் இப்போ ஃபுல்லாக பின்னாடி போயிருங்க, கம்ப்ளீட்டாக அங்கேருந்து போயிருங்க. நட்சத்திரங்கள்லாம் இப்போ நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் வெளியில். டெத் ஈட்டர்ஸ் இப்போ வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கிற சத்தம் நல்லா இப்போ இவங்களுக்கு கேட்டுட்ருக்கும். ஹாரி ரொம்பவே பேனிக் ஆகி போயிருப்பான். நம்ம என்ன செய்ய போகிறோம்னு அவன் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருந்து அந்த நேரோவான ஸ்ட்ரீட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிற டோர் இப்போது ஓப்பன் ஆகுமா. அதுக்குள்ளேருந்து யாரோ பாட்டர் சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு கத்துவாங்க. ஒரு ரஃப்பான வாய்ஸ் கேட்கும். அவன் அதை எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் கொஞ்சம் கூட தயங்காமல் அப்படியே ஒபே பண்ணி உள்ளே ஏறிடுவான். ஹெர்மியோனி, ரான் இவங்க 3 பேருமே அந்த டோர் வழியாக உள்ளே போயிடுவாங்க. மேலே போங்க, உங்களோட க்ளோக்கை போட்டே இருங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு அங்கேருந்த ஒரு உயரமான ஆள் அமைதியாக ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு இவங்களை தாண்டி வெளியில் அந்த தெருக்கு போயிடுவார். ஸ்ட்ரீட்டுக்கு போய் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். அவர் ஹாரிக்கு தான் இப்போ எதுக்குள்ளே வந்திருக்கோன்னு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லையா. அங்கே ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கும். அதுலேருந்து வர வெளிச்சத்தில் தான் அவன் சுற்றி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அவங்க ஹாக்ஸெட் பாரில் இருக்காங்க. அங்கே இருக்கிற கவுண்டருக்கு பின்னாடி 2வது டோர்வே போகுமா. அவங்க 3 பேரும் வேகமாக அது பக்கத்தில் ஓடுவாங்களா. பார்த்தா அது மேலே போகிறதுக்கான படிக்கட்டு அங்கே இருக்கும். உட்டன் படிக்கட்டு மாதிரி இருக்கும். அதில் ஏறி வேகமாக இவங்க 3 பேரும் மேலே போயிட்டுருப்பாங்க. அங்கே மேலே போனால் ஒரு சிட்டிங் ரூம் இருக்கும். ஃபுல்லாக நல்லா கார்பெட் விரித்து வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு சின்ன ஃபயர் பிளேஸ் இருக்குமா. அந்த ஃபயர் பிளேஸுக்கு மேலே ஒரு பெரிய போர்ட்ரேட் இருக்கும், ஒரு பெயிண்டிங் இருக்குமா. பொன்னிற தலைமுடி வச்சுருக்கிற ஒரே ஒரு பொண்ணு அந்த பெயிண்டிங்கில் இருக்குமா. அந்த பொண்ணு அந்த ரூமை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்வீட்டாக, ஒரு வேக்கண்ட்டாக ஸ்வீட்டாக அந்த ரூமை பார்த்துட்ருக்கோம். கீழே இருந்து அந்த தெருவில் டெத் ஈட்டர்ஸ் கத்துற சத்தம் மேலே வரைக்கும் இவங்களுக்கு கேட்டுட்ருக்குமா. இன்விசிபிலிட்டி க்ளோக்கை மேலே போட்டுட்டு அங்கே இருக்கிற விண்டோ பக்கத்தில் போய் கீழே என்ன நடக்குதுன்னு இவங்க 3 பேரும் பார்ப்பாங்க. இவங்களை காப்பாற்றினார்ல ஒருத்தவர், அவர் யாருன்றதை ஹாரி இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான். ஏன்னா கீழே அவர் மட்டும்தான் மேலே ஹூடு போடாமல் நின்றுட்டுருப்பாரு. அந்த டெத் ஈட்டர்ஸ் எல்லாருமே ஹூடு போட்டிருப்பாங்களே, அவர் மட்டும்தான் அதை போடாமல் நின்றுட்டுருப்பாரு. அவர் வேற யாரும் இல்லை, ஹாக்ஸெடோட பார்மேனு. இதுக்கு முன்னாடி நிறையா தடவை இவங்க 3 பேரும் அவரை பார்த்துருக்காங்க. அதுக்கு இப்போ என்னன்றேன் அப்படின்னு அந்த பார்மேன் அங்கே இருக்கிற டெத் ஈட்டர்ஸை பார்த்து பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரு. நீங்கள் டிமெண்டர்ஸை என்னோட தெருவில் விட்டுக்கிட்டு இருப்பீங்க, அப்போ நான் பேட்ரோனஸ் திரும்ப போட தானே செய்வேன். அதுங்களெல்லாம் நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் விட மாட்டேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதுங்களெல்லாம் நான் இந்த பக்கம் விடவே மாட்டேன் அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரா. அது ஒன்றும் உன்னோட பேட்ரோனஸ் இல்லை அப்படின்னு அந்த டெத் ஈட்டர் இப்போ கத்திட்டு இருப்பான். அது ஒரு ஸ்டாக், அது பாட்டரோடது அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஸ்டாகா அப்படின்னு அந்த பார்மேன் இப்போ பயங்கரமாக கத்தி அவரோட மந்திரக்கோலை வேகமாக வெளியில் எடுத்து ஸ்டாகா முட்டாள் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு அவர் போடுவாரா. பார்த்தா அவரோட மந்திரக்கோல்ல இருந்து ஏதோ ஒன்று பெருசாக இப்போ வெளியில் வந்துட்டுருக்குமா. அது வெளியில் வந்து அந்த ஹை ஸ்ட்ரீட்டில் முன்னாடி நல்லா துரத்திட்டு ஓடிட்டுருக்கோம். நான் ஒன்றும் அதை பார்க்கல அப்படின்னு அந்த டெத் ஈட்டர் இப்போது ஒரு மாதிரி கத்திட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கே சரியாக தெரியலை. அது கர்ஃப்யூ இங்கே பிரேக் ஆகிருக்கு, உனக்கு தான் அந்த சத்தம் கேட்டுச்சுல அப்படின்னு இன்னொன்று ஒரு டெத் ஈட்டர் இப்போ இந்த பார்மேனை பார்த்து சொல்லிட்டு இருப்பானா. யாரோ இந்த தெருவில் ரெகுலேஷன்ஸை மீறி வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. என்னோட பூனையை நான் வந்து வெளியில் விடணும்னா நான் வரதான் செய்வேன், சும்மா உங்களோட கர்ஃப்யூக்கெலாம் என்னால் பயந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு இந்த பார்மேன் கத்திக்கிட்டு இருப்பாரா. அப்போ அந்த கேட்டர் வார்னிங் சாம் ஆக்டிவேட் ஆனது உன்னால தானா அப்படின்னு அந்த டெத் ஈட்டர் கத்துவானா. ஆமாம், நான் தான் பண்ணேன். இப்போ அதுக்கு என்ன அதுக்காக அஸ்கபானுக்கு அனுப்ப போகிறீங்களா? என்னோட ஃப்ரெண்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்ததுக்கு என்னை நீங்கள் அஸ்கபானுக்கு அனுப்ப போகிறீங்களா? உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் உங்களை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இதுக்காகலாம் நீங்கள் உங்களோட அந்த குட்டி டார்க் மார்க்கை ப்ரெஸ் பண்ணி அவனை இங்கே சம்மன் பண்ணலைல. ஏன்னா அவன் மட்டும் போய் என்னோட வயசான பூனைக்காகவும் எனக்காகவும் நீங்கள் இந்த டார்க் மார்க்கை ப்ரெஸ் பண்ணி அவனை இங்கே கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான், உங்களை சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு இந்த பார்மேன் கத்திட்டு இருப்பாரா.
இப்போ நான் இங்கே கேட்டர்வாலிங் சாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாம் எதுக்குன்னா ஒரு இடத்துக்கு ஒரு பர்சன் வந்திருக்காங்கன்னா, இப்போ அந்த இடத்த சுற்றி அந்த கேட்டர்வாலிங் சாமை போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே ஒரு பர்சன் என்டர் ஆனாங்கன்னா அங்கே ஹை பிச்சாக பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்கும். இப்போ ஹாரி இவங்க 3 பேருமே இங்கே ஹாக்ஸ்மேடுக்கு வந்து அப்பரேட் ஆகி வந்து நின்ன உடனே ஹை பிச்சாக வால்டமோர்ட் கத்துற சத்தம் கேட்டுச்சுல, அதுதான் அந்த மாதிரி ஒரு ட்ராப்பை அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டர்வாலிங் சாமை இந்த ஹாக்ஸ்மேட் ஃபுல்லாக அவங்க போட்டு வச்சுருக்காங்க. நீ எங்களை பற்றிலாம் கவலைப்படாத, ஃபஸ்ட்டு உன்னை பற்றி கவலைப்படு, நீ தான் கர்ஃப்யூவை பிரேக் பண்ணியிருக்க அப்படின்னு அந்த டெத் ஈட்டர் இப்போ கத்திட்டு இருப்பானா. ஓ அப்படியா, என்னோட பப் அப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்களோட போர்ஷன்ஸு பாய்சன்ஸு திருடிட்டு வரீங்களே, அதெல்லாம் எங்கே வச்சு பாதுகாப்பீங்க, உங்களோட அந்த சைட் பிஸ்னஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு இந்த பார்மன் கேட்டுட்ருப்பாரா. நீ என்ன எங்களை மிரட்டுறியா அப்படின்னு அந்த டெத் ஈட்டர் இப்போ கத்திட்டு இருப்பானா. நான் என்னோட வாயை எதுவும் சொல்லாமல் மூடிக்கிட்டு இருக்கேன், அதனால தானே நீங்கள் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பார்மன் இப்போ சொல்லிட்டு இருப்பாரா. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அந்த ஸ்டாக் பேட்ரோனஸை தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த இன்னொன்று ஒரு டெத் ஈட்டர் இருக்கான்ல, அவன் திரும்பவும் கத்திட்டு இருப்பான். ஸ்டாகா அப்படின்னு அந்த பார்மன் இப்போ சரியாக கத்துவார். முட்டாள், அது ஒரு ஆடு, என்னோட பேட்ரோனஸ் ஆடு அப்படின்னு இவர் கத்திட்டு இருப்பாரா. கோட் இருக்குல்ல ஆடு, அதை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி விடு, நாங்கள் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த இன்னொன்று ஒரு டெத் ஈட்டர் இருக்கான்ல, அந்த செகண்ட் டெத் ஈட்டர், அவன் இப்போ சொல்லிட்டு இருப்பான். நீ திரும்பவும் கர்ஃப்யூவை பிரேக் பண்ணனா உன்னை நாங்கள் லீனியன்ட்டாலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத் ஈட்டர்ஸ் 2 பேரும் அந்த ஹை ஸ்ட்ரீட்டில் இப்போ திரும்ப நடந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க பின்னாடி. ஹெர்மைனி இப்போது ரொம்ப நிம்மதியாக மூச்சு விட்டுட்டு அந்த க்ளோக்குள்ளேருந்து வெளியில் வந்து அங்கே இருக்கிற சேரில் போய் உக்காந்துரும். ஹாரி அந்த கர்டைன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக மூடிட்டு ரான் அவன் மேலே இருக்கிற அந்த க்ளோக்கை இப்போ ரிமூவ் பண்ணுவான். கீழே பார்மன் அந்த பார் டோரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே படிக்கட்டில் ஏறி வர சத்தம் இவங்களுக்கு கேட்டுட்ருக்கும் இப்போது. ஆனால் ஹாரியோட கவனம் இப்போது அந்த மேண்டில் பீஸ் மேலே இருக்கிற ஒரு சின்ன ரெக்டாங்குலர் மிரர் மேலே போகும். அதாவது அந்த ஃபயர் பிளேஸ்க்கு மேலே மேண்டில் பீஸ் இருக்கும்ல, அதில் ஒரு மிரர் இருக்கும், கண்ணாடி இருக்கும். அந்த பொண்ணோட பெயிண்டிங் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கும் அந்த கண்ணாடி மேண்டில் பீஸ் மேலே. அந்த பார்மேன் இப்போது இந்த ரூம்குள்ளே என்டர் ஆவாரா. அறிவு கட்ட முட்டாள்களா அப்படின்னு இவங்க 3 பேரையும் பார்த்து அவர் இப்போ கத்திக்கிட்டு இருப்பாரு. எந்த தைரியத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிங்க வந்தீங்க அப்படின்னு அவர் கத்துவாரா. தேங்க்யூ, உங்களுக்கு எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் அது பத்தாது, நீங்கள் எங்களோட உயிரவே காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு ஹாரி இப்போ வேகமாக சொல்லிட்டு இருப்பானா. அந்த பார்மன் எரிச்சலாக சவுண்டு விட்டுட்டு இருப்பாரு. ஹாரி இப்போ வேகமாக அந்த பார்மன் பக்கத்தில் நடந்து வந்து அவரோட முகத்தில் ஃபுல்லாக முடியாதானே இருக்கும், நிறைய மீசை வச்சுருப்பாரு, தாடி வச்சுருப்பாரு, அவரோட தலையில் இருக்கிற முடியெலாம் நல்லா முன்னாடி தூங்கிட்டு இருக்கும். அது வழியாக அவரோட கண்களை பார்க்க அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானா, நல்லா உத்து பார்த்துட்ருப்பான். அவர் கண்ணில் கண்ணாடி போட்டிருப்பாரா, அந்த லென்சஸ்லாம் ரொம்பவே டர்ட்டியாக இருக்கும். அது வழியாக அவரோட கண்களை அவன் பார்ப்பானா, பார்த்தா அது நல்லா ஆளை குத்துற மாதிரி அவ்வளோ ப்ரில்லியண்ட் ப்ளூ கலரில் இருக்கும். அது உங்களோட கண்ணு தான், நான் இவ்வளோ நாளாக அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்தது உங்களோட கண்ணு தான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அந்த ரூமே இப்போ அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். ஹாரியும் அந்த பார்மேனும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. நீங்கள் தானே டாபி அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னு அவன் கேட்பானா. அந்த பார்மேன் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு சுற்றி அங்கே டாபியை தேடுவார். அவன் உங்கள் கூட வந்திருப்பான்னு நினச்சேன், நீங்கள் அவனை எங்கே விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்பாரா. அவன் இறந்துட்டான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். பெலாட்ரிக்ஸ் அவனை கொன்னுட்டா அப்படின்னு ஹாரி சொல்வானா. அந்த பார்மேனோட முகமே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். தென் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து, எனக்கு இதை கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அந்த எல்ஃபை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்வார். தென் அவர் திரும்பி இவங்க யாரையுமே பார்க்காம, இவங்க யாரையும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக திரும்பினாரா என்னன்னு தெரில, திரும்பி அங்கே இருக்கிற எல்லா லைட்டையுமே பொருத்த ஆரம்பிச்சிருவார். கேண்டில் இருக்கும்ல, அதை பொருத்திட்டு இருப்பாரா. நீங்கள் ஆபர்ஃபோர்த் அப்படின்னு ஹாரி இப்போது அவரோட முதுகை பார்த்து சொல்லிகிட்ருப்பான். அவர் ஆமான்ற மாதிரியும் தலையாட்ட மாட்டார், இல்லைன்ற மாதிரியும் தலையாட்ட மாட்டார். ஆனால் அவர் அங்கே குனிஞ்சு எல்லா கேண்டில்ஸையும் பொருத்தி வச்சிட்ருப்பாரு. உங்களுக்கு இது எப்படி கிடச்சிது அப்படின்னு ஹாரி இப்போது சிரியஸோட அந்த கண்ணாடி இருந்துச்சுல அந்த மேண்டில் பீஸுக்கு மேலே, அதை பார்த்துட்டு கேட்டுட்ருப்பான். அந்த கண்ணாடியோட ஜோடியை தான் சிரியஸ் ஹாரிக்கு கொடுத்துருப்பாரு அவர் கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்காக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாரி அதை மறந்துடுவான். 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவத்தில் அதை உடைக்கவும் செஞ்சுருவான். அந்த உடஞ்ச பீஸை தான் அவன் இவ்வளோ நாளாக வச்சுருந்தான் ஹாரி. அதில் தான் அவன் ஆபர்ஃபோர்த்தவே பார்த்துருக்கான். 1 வருஷத்துக்கு முன்னாடி டங்கு கிட்டேருந்து இதை வாங்கினேன். ஆல்பஸ் இது என்ன மாதிரி கண்ணாடின்னு என்கிட்ட சொல்லியிருக்கான், இதை வச்சு தான் உன்னை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ரான் அப்படியே ஷாக் ஆகி சவுண்டு விட்டுட்ருப்பான். அப்போ அந்த சில்வர் டோ அப்படின்னு அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இப்போ சொல்லிட்டு இருப்பான். அதையும் நீங்கள் தான் அனுப்பிச்சிங்களா அப்படின்னு அவன் கேட்பானா. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆபர்ஃபோர்த் கேட்பாரு. யாரோ எங்களுக்கு அந்த டோ பேட்ரோனஸ் அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. இந்த மாதிரி மூளை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீயும் டெத் ஈட்டர் ஆகலாம் சன், இப்போ தானே கீழே என்னோட பேட்ரோனஸ் கோட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா.
ஓ அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு பசிக்குது அப்படின்னு அவன் டிஃபென்சிவாக பேசிகிட்டு இருப்பானா, அவனோட வயிற்றுக்குள்ளேருந்து பயங்கரமாக இப்போ சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்டுட்ருக்கும். நான் போய் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஆபர்ஃபோர்த் சொல்லிவிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து அந்த ரூம்குள்ளே பெரிய லோஃப் ஆஃப் ப்ரெட் எடுத்துகிட்டு வருவார். அப்புறம் கொஞ்சம் சீஸு, அப்புறம் ஜக் ஆஃப் மெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன டேபிளில் வந்து அதை வைப்பாரா. அவங்க 3 பேரும் வேகமாக அதை வந்து உட்காந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க, விடாமல் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க 3 பேத்துக்கும் அவ்வளோ பசிச்சுட்டு இருக்கும். 3 பேரும் நல்லா இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரானும் ஹாரியும் அந்த சேரில் நல்லா பின்னாடி சாஞ்சு உட்காருவாங்களா. அப்போ தான் ஆபர்ஃபோர்த் பேச ஆரம்பிப்பார். ஆல்ரைட், நீங்கள் இங்கேருந்து எப்படி பத்திரமா மாட்டிக்காமல் வெளியில் போகணுன்றதை பற்றி நம்ம யோசிச்சே ஆகணும். நைட்டு கண்டிப்பாக உங்களால் இங்கேருந்து போக முடியாது. இப்போ என்ன நடந்துச்சுன்றதை பார்த்தீங்களா? சுற்றி கேட்டர் வாலிங் சாம் போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. விடிஞ்ச உடனே கர்ஃப்யூ லிஃப்ட் ஆயிரும். உங்களோட க்ளோக்கை மேலே போட்டுட்டு வெளியில் நீங்கள் போய்க்கோங்க. ஹாக்ஸ்மேட்லேருந்து நல்லா வெளியில் போய் அந்த மலை வரைக்கும் நல்லா மேலே ஏறிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களால் டிசப்பரேட் பண்ண முடியும். மேபி உங்களால் அங்கே ஹேக்ரிடை பார்க்க முடியும். அவனை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணதுலேருந்து அந்த மலையில் இருக்கிற குகையில தான் கிராப் கூட மறைஞ்சிருக்கான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போக போகிறதில்ல, நாங்கள் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. முட்டாள் மாதிரி பேசாத அப்படின்னு ஆபர்ஃபோர்த் கத்திட்டு இருப்பாரு. இல்லை, நாங்கள் அங்கே போயே ஆகணும் அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பான். நீ இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி போகணுமோ அவ்வளோ தூரம் தள்ளி போகணும் அப்படின்னு ஆபர்ஃபோர்த் இப்போ நல்லா முன்னாடி குனிஞ்சு பேசிட்டு இருப்பாரா. உங்களுக்கு புரியல, எங்களுக்கு இங்கே சுத்தமாக டைம் இல்லை, நாங்கள் கோட்டைக்குள்ளே போயே ஆகணும். டம்பிள்டோர், ஐ மீன் உங்களோட பிரதர், அவர் எங்களை அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பானா. என்னோட பிரதர் ஆல்பஸ் எவ்வளவோ விஷயங்களுக்கு ஆசைப்பட்டான். அவன் அந்த கிராண்டான பிளான்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணும்போது அதனால எவ்வளவோ மக்கள் பாதிக்க தான் பட்டாங்க அப்படின்னு ஆபர்ஃபோர்த் சொல்லிட்டு இருப்பாரு. நீ இந்த ஸ்கூலை விட்டு எவ்வளோ தூரமாக போக முடியுமோ போயிரு பாட்டர். முடிஞ்சா இந்த நாட்டை விட்டே நீ வெளியில் போயிரு. என்னோட அண்ணனை பற்றியும் அவனோட கிளவரான ஸ்கீம்ஸை பற்றியும் மறந்துரு. அவனை யாருமே ஹர்ட் பண்ண முடியாத இடத்துக்கு இப்போ அவன் போயிட்டான். நீ ஒன்றும் அவனுக்கு எந்த கடமையும் படலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலை அப்படின்னு ஹாரி திரும்பவும் சொல்லுவானா. ஓ அப்படியா அப்படின்னு ஆபர்ஃபோர்த் இப்போ குவைட்டாக பேசுவார். என்னோட சொந்த அண்ணனையே என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னு நீ நினைக்கிறியா? என்னை விட ஆல்பஸை பற்றி உனக்கு நல்லா தெரியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு அவர் கேட்பாரா. நான் அந்த மாதிரி சொல்லலை, அது அவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஓ அப்படியா, நல்ல வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு அன்குவாலிஃபைடான மந்திரவாதி சின்ன பையனால் பண்ண முடிகிற ஈஸியான வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ராணி இப்போ லைட்டாக சிரிச்சிடுவான். ஹெர்மாயினி ரொம்ப டயர்டாகி அங்கே உட்காந்துட்ருக்கோம். நான் அது ஈஸியானதுலாம் இல்லை, ஆனால் நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. எதுக்கு அதை பண்ணணுன்றேன், அவர் தான் இறந்து போயிட்டார்ல அப்படின்னு ஆபர்ஃபோர்த் இப்போ ரொம்ப ரஃப்பாக பேசுவார். அதை விட்டுரு. அவர் இப்போ எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை விட்டுரு. ஒழுங்கா நீ உன்னை காப்பாற்றிக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. என்னால் அது முடியாது அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஏன் அப்படின்னு ஆபர்ஃபோர்த் கத்துவார். நான் அப்படின்னு ஹாரி பேச வருவானா. ஆனால் அவனால் இதை எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. ஸோ வேறு பக்கமாக அவன் அதை பேசுவான். நீங்களும் இதை எதிர்த்து சண்டை தானே போட்டுட்ருக்கீங்க, நீங்களும் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் தானே இருக்கீங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும்போது இருந்தேன், இப்போ இல்லை. ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்லாம் எப்போவோ முடிஞ்சிருச்சு. அந்த பேர் சொல்லக்கூடாதவன் ஜெயிச்சுட்டான், எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இதை நம்பாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் தன்னை தானே ஏமாற்றிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நீ இங்கே இருக்கிறது உனக்கு சேஃபாக இருக்காது பாட்டர். அவன் எப்படியாவது உன்னை கொல்லணும்னு சுற்றிட்டு இருக்கான். ஸோ இந்த நாட்டை விட்டே வெளியில் எங்கேயாவது அப்ராடுக்கு போயிரு, மறைஞ்சு வாழு, உன்னை நீ காப்பாற்றிக்கோ. பெஸ்ட்டு உன் கூடவே இவங்க 2 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு அவர் இப்போ ராணையும் ஹெர்மாயினையும் கையை நீட்டி காமிச்சு சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் உன் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே இப்போ தெரியும். ஸோ இவங்களும் பெரிய ஆபத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. இதோட நம்ம சாப்டர் 28 பார்ட் 1 த மிஸ்ஸிங் மிரரை முடிச்சுக்கலாம். ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க, அதை என்னால் கமெண்ட்ஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஐ மீன் அது கொஞ்சம் பெருசாக இருக்குமா, ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நான் வீடியோவில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னா, இருங்க நான் அதை ரீட் பண்ணுறேன். ஹாரி மட்டும் வால்டமோர்ட்டோட மைண்டுக்குள்ளே போய் அப்பப்போ பார்க்குறான். ஆனால் ஏன் வால்டமோர்ட் மட்டும் ஹாரியோட மைண்டுக்குள்ளே போய் பார்க்க மாட்டான்? அப்படி பார்த்தானா ஹார்க்ரக்ஸ் அழிஞ்சிருச்சு, இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவனுக்கும் தெரியும்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் புக்கோட கிளைமேக்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் வச்சு மிகப்பெரிய சண்டை வரும்ல,
வால்டமோட் அங்கே கடைசியாக அங்கே வந்துடுவான். அப்போது வால்டமோட் ஹாரியை பொசஸ் பண்ணுவான்ல, ஹாரி கூட அப்போ வால்டமோட் மாதிரி பேசுவான். டம்பிள்டோர் கூட அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நிற்பார்ல. ஆனால் அப்போது ஹாரிக்கு வலி உயிர் போயிடும் வால்டமோட் இவனை பொசஸ் பண்ண ஆரம்பித்த உடனே. அப்போ அவன் என்ன நினைப்பானா, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு நினைப்பான். பெயின் அவனுக்கு ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்தனால அந்த பெயினை தாங்க முடியாமல் நான் செத்துடுறேன், நான் சீரியஸ் கிட்டேயே போயிடுறேன், சீரியஸ் எங்கே போனாரோ நான் அங்கேயே போயிடுறேன், நான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவன் அந்த நேரத்தில் நினப்பான். அவ்வளோ பெயின்லையும் சாகணும்னு நினைக்கும் போதும் நான் சீரியஸை போய் பார்க்கணும் அப்படின்னு தான் அவன் நினப்பான். ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவன் சீரியஸை இழந்திருப்பான், மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருப்பான். ஸோ அவன் அதனால் அப்படி நினப்பான், நான் சீரியஸை போய் பார்க்கணும், நான் சீரியஸ் கூட போயிடுறேன்ட்டு. அதனால தான் வால்டமோட்னால அவன் டக்குன்னு அப்படி யோசிச்சனால அது ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் தானே, மிகப்பெரிய லவ் தானே. அதனால தான் வால்டமோட்னால ஹாரியோட மைண்டுக்குள்ளே அதுக்கப்புறம் ப்ராசஸே பண்ண முடியல. பிகாஸ் அவனுக்கு ரொம்ப அங்கே பெயின்ஃபுல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹாரியோட அந்த மனசு, ஹாரி கிட்ட இருக்கிற அந்த லவ், அந்த பாசம் ஹாரியை ப்ரொடெக்ட் பண்ணிருச்சு. வால்டமோட் கிட்ட சுத்தமாக அது இல்லவே இல்லை. லவ்ன்ற ஒரு அந்த ஃபீலிங்கே வால்டமோட் கிட்ட சுத்தமாக கிடையவே கிடையாது. அதனால அது வால்டமோட்டை பயங்கரமாக அட்டாக் பண்ணி வால்டமோட்னால ஹாரியோட மைண்டுக்குள்ளே வரவே முடியல. ரொம்ப அவனுக்கு பெயின், உச்சக்கட்ட பெயின் ஆகி திரும்பவும் நம்ம இவனை ப்ரொசஸ் பண்ணோம்னா, இவனோட மைண்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நம்மளால் பெயினை தாங்க முடியாது, நமக்கு ஏதாவது ஆயிரும்னு நினச்சிட்டு தான் அவன் திரும்ப ஹாரியோட மைண்டை ப்ரொசஸே பண்ண மாட்டான். பட் ஹாரினால் வால்டமோட்டோட மைண்டுக்குள்ளே போய் பார்க்க முடியும். அதுக்கான ரீசன் இவ்வளோ நாளாக இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு நமக்கே தெரியும். அன்னைக்கு வால்டமோட் ஹாரி மேலே போட்ட அந்த கில்லிங் கர்ஸ் ஏதோ தப்பாயிருச்சு, அதில் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி அந்த தழும்பு வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி செயல்படுது, அதனால தான் இவனால் அதை பார்க்க முடியுது அப்படின்னு தான் ஹாரி இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருக்கான். பட் அதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்கும், அதெல்லாம் நம்ம இந்த புக்லேயே பார்த்துருவோம் வரப்போகிற சாப்டர்ஸில். வேறு ஏதாவது நீங்கள் டவுட்டு கேட்டு அதை நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை நான் செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் எல்லோரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.